பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து ஒருவேளை என்கிற தலைப்பிலே பல காரியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நேற்றைய தினத்தோடு நாம் அதை நிறைவு செய்தோம். இன்றைக்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை மிகவும் கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு, ஆனால் வேதனையோடு அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாள் செய்திக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய மரியாதையை கெடுத்தவர்கள் இல்லைன்னா கெடுக்கிறவர்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற தேவ ஜனங்கள் அதற்கு தகுந்தபடி நடக்காதபடினாலே அவர்கள் நிமித்தம் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இவர்களுடைய நடக்கையை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு பரிசுத்த ஆவி வேண்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. அந்த மரியாதை அவங்களுக்கு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவிக்கும் மரியாதை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யோசேப்பு தேவனுடைய ஆவியை பெற்றவர். அவரை குறித்து பார்வோன் சொல்லுவாப்புல, தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல் ஒருவன் உண்டோ? தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. தாவீது தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தார். சிம்சோன், எப்தா, சவுல் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த காலகட்டத்தில் நியாயாதிபதிகளாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் மேல் தேவனுடைய ஆவி வருவார். அதே போல் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்குள் தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுவார். அதே போல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்குள் தேவனுடைய ஆவி வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றினார், ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்காதவர்கள், அதாவது விசுவாசிக்கலை அப்படின்னா இந்த அந்நிய பாஷை, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பதெல்லாம் பெந்தெகோஸ்தே நாளோடைய முடிஞ்சிச்சு, இப்போ அது இல்லைன்னு சொல்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அப்படி மாறி போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மீது மதிப்பு இருக்குது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மதிப்பை, அந்த நற்பெயரை பரிசுத்த ஆவியை பெற்ற ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கெடுத்து விட்டார்கள். சரியா? அதனால் சிலர்கிட்ட போய் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? வரிசையாக சொல்லட்டுமா? முதல் வார்த்தை, பரிசுத்த ஆவியை பெற்று இந்த அந்நிய பாஷை பேசுகிறாங்களே அவங்க முதல்ல ஒழுக்கமாக இருக்காங்களா? கேள்வி அதான். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய மரியாதை கெட்டு போனதுக்கு யார் காரணம் தெரியுமா? பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் நடக்க வேண்டிய விதமாக நடக்காமல் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாமல் போனதுனால தான் பரிசுத்த ஆவியானுடைய மரியாதை இன்றைக்கு உலகத்தில் கெட்டு போச்சு. உங்களால் தான் அந்த மரியாதை கெடுது. மற்றவங்க சொல்கிறாங்க, வேண்டாங்க எங்களுக்கு பரிசுத்தாவி பெற்றவங்க என்ன ஒழுக்கமாக இருக்காங்க, பரிசுத்தாவி பெற்றவங்க என்ன பரிசுத்தமாக இருக்காங்க. ஐயா, பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்டது நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்கும் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கும் அதற்கு மாத்திரம் கொடுக்கப்படலை. பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட மிக முக்கியமான நோக்கம் நாம் பரிசுத்தமாகணும். புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கல்லான இருதயம் எடுத்து போடப்பட்டு நமக்குள்ளே சதையான இருதயம் அருளப்பட்டிருக்கிறது. வேதத்தின்படி நம்மை நடப்பிக்க பண்ணுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் சொல்லுவார் இல்லையா, நான் அவர்களுக்கு கொடுத்த என்னுடைய உடன்படிக்கையில் அவங்க உண்மையாக இருக்கலை அப்படிங்கிற. அதனால தான் புது உடன்படிக்கையை கர்த்தர் கொடுத்தாரு. புது உடன்படிக்கையில் பரிசுத்த ஆவி எல்லாருக்குள்ளேயும் வர்றாரு. அப்போ எல்லாருக்குள்ளேயும் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வேதத்தின்படி நம்மை நடக்க பண்ணுகிறார். அதற்கு தான் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்தானுடைய மரியாதை கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? அந்த வார்த்தை கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது, ஆனால் உங்களுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டு அந்நிய பாஷை பேசுகிறோம் இல்லையா? நானும் அந்நிய பாஷை பேசுவேன். நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவன். அந்நிய பாஷை பேசுபவன் ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் மூலம் வெளிப்படுத்திட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்.
சரியா? ஆனால் பரிசுத்தாவி பெற்றேங்கிற பேரில் பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு வாழ்க்கை சரியில்லைன்னா நமது நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அதனால தான் கர்த்தர் மிகுந்த வேதனையோடு இந்த காலையில் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க, ஆவிக்குரிய வரங்கள் உங்கள் மூலம் வெளிப்படுது. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் ஜீவியம் எப்படி இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் நேர்மை இருக்கா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் உண்மை, நேர்மை, நீதி, நியாயம், பரிசுத்தம் இல்லாமல் இருந்துக்கிட்டு நீங்கள் சபைக்கு வந்தால் மட்டும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இப்படி நீங்கள் குதிச்சுக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை விசுவாசிக்காத, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத, பரிசுத்த ஆவியினருடைய கிரியை பெந்தைகோஸ்தே நாளோட முடிஞ்சு போச்சு, இப்போ இல்லைன்னு சொல்கிற ஒரு திருச்சபைட்ட போய் இல்லைங்க பரிசுத்த ஆவியினர் இருக்காரு, நீங்கள் அவரை பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷை உண்டு, அற்புத அடையாளங்கள் உண்டு, ஆவியின் வரங்கள் உண்டுன்னு போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க முதல்ல கை காட்டுறது யாரை தெரியுமா? அதோ பாருங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்காங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, சபைக்கு போனால் உருண்டு பிறண்டு பாயை கிழிச்சு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிடுறாங்க, வீட்டுக்கு வந்தால் கெட்ட வார்த்தை, குடும்பத்தில் சண்டை, வாழ்க்கை சரியில்லை, ஜீவியம் சரியில்லை. அப்போ இப்படி சொல்லும்போது இவர்கள் மூலமாகத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இருந்த மரியாதையே போச்சு. அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன், யூடியூப்பில் பண்ணுற சில கோமாளித்தனங்கள், சில ஊழியக்காரங்க கையெடுத்து கும்பிடுறேன். பரிசுத்த ஆவியை பெற்றவங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளானது. என்ன ஆகுது? அதை யூடியூப்பில் எடுத்து இவங்க போய் கை வச்ச உடனே அவங்க உருண்டு பிறண்டு அசிங்கமாக ஆடி, அது அப்படி தான் சொல்லணும். பொம்பளை பிள்ளைங்க பெண்கள்லாம் அசிங்கமாக உருண்டு பிறண்டு உருள்றதை இவங்க வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறாங்க. அப்போ கேட்குறாங்க பரிசுத்தாவி இப்படி தான் வருதான்னு கேட்குறாங்க. உங்கள் பரிசுத்தானவர் வந்தால் பொம்பளைங்க இப்படி தான் உருண்டு பிறண்டு இப்படி எந்திக்கிற மாதிரி தான் வர்றாப்புலையா அசிங்கமா அப்படின்னு கேட்குறாப்புல. கொஞ்சம் யோசிங்க ஊழியக்காரங்க, கொஞ்சம் யோசிங்க. தேவனுடைய ஆவியினால் வல்லமையினால் தூக்கி வீசப்படுறவங்க இருக்காங்க, கீழே விழுறவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற அளப்பறை இருக்கு தாங்க முடியல. சில பேர் பண்ணுற அளப்பறையை என்ன அதில் வேற இப்போ யூடியூப்பில் போட்டு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. ஐயா, எதை வெளியே யூடியூப்பில் போடணுமோ அதை போடுங்க. அதை விட்டுவிட்டு உங்கள் ஊழியத்தை இப்படி பிரபலப்படுத்தாதீங்க, சரியா? இவங்க கையை வச்சானா எல்லாம் உருண்டு பிறண்டு அசிங்கம் பிடிச்சாப்புல ஆடுது. நான் உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவருடைய கிருபையினால எத்தனையோ பேய்கள் எங்கள் சபையில் ஆடி ஓடி இருக்கு. அந்த பேய்கள் கூட இப்படி அசிங்கமாக ஆனது கிடையாது. எப்படி? அந்த பேய்கள் பிடிச்ச ஆடுறவங்க கூட இவ்வளவு அசிங்கமாக ஆனது கிடையாது. ஆனால் இன்றைக்கி யூடியூப்பில் அப்படி இருக்குது. மனம் திரும்ப வேண்டியது இன்றைக்கி விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் வந்த சில பேருக்கு வாந்தி எடுக்க வைக்குது, விழுந்து சிரிக்க வைக்குது. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரங்க மூலம்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு இருந்த மரியாதையே போச்சு, சரியா? இப்படிப்பட்டவங்க தான் பரிசுத்த ஆவியானவருடைய மரியாதையை கெடுக்கிறவர்கள். ஏன்னா வேதத்துக்கு புறம்பான காரியத்தை செஞ்சுட்டு, வேதத்துக்கு புறம்பான வேலையை செஞ்சுட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்தார், வாந்தி எடுக்க வச்சார், பரிசுத்த ஆவியானவர் வந்தார், சிரிக்க வச்சார், பரிசுத்தானவர் வந்தார், கடந்து உருளை வச்சார். எங்கே போய் சொல்கிறேன்னு தெரில. இதை வேற யூடியூப்பில் எடுத்து வேற போடுறது. உங்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுறது. உங்கள் வாழ்க்கை தாங்க முதல்ல முக்கியம். ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏதேனிலிருந்து பிரிந்து ஓடிய 4 பெரிய ஆறுகள் இருக்குல்ல, அந்த ஆறு என்ன பண்ணிச்சு? அப்படியே ஓடிச்சு இல்லையா? ஏதேனும் 4, 5 அதை படிச்சிடுறேன் உங்களுக்காக, சரியா? அந்த ஆறு ஓடுற இடத்துல பொன் விளையுமா. என்ன விளையுமா? பொன் விளையுன்னு போட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆமாம், 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. எத்தனை பெரிய ஆறு? 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. என்ன நடக்குன்னு பாருங்க. அதில் போட்டுக்கு ஆதியாகமம் 2:11, முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதலோகம் கோமதேக கல்லும் உண்டு. அப்போ அந்த ஏதேனிலிருந்து புறப்பட்டு போன ஆறு ஓடின இடத்துல என்ன விளையுதான்? தங்கம் விளையுதான், கோமதேக கற்கள் விளைஞ்சிச்சான். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா பரிசுத்தம் விளையணுங்க, உங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகணுங்க, உங்களுக்குள்ள தேவனுடைய சுபாவம் உண்டாகணும், கிறிஸ்துவின் சுபாவம் உண்டாகணும், உங்களுடைய வாழ்க்கை மாறணும், நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். அதை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்தார், சபையில் மட்டும் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தேன், அன்பு கிடையாது, வீட்டில் போனால் சண்டை, புருஷனை மதிக்கிறது கிடையாது, பொண்டாட்டியை அடிக்கிறது, கூட பிறந்தவனை நேசிக்கிறது கிடையாது, சக விசுவாசி மேலே அன்பாக இருக்கிறது கிடையாது, வேதத்துக்கு புறம்பாக ஊழியம் செய்கிறது, வேதத்துக்கு புறம்பாக ஊழியம் செய்கிறது, அதான் சொன்ன வாந்தி எடுக்க வைக்கிறது, தள்ளி விடுறது,
அப்புறம் என்ன சொல்கிறது, சிரிக்கிற ஊழியம், இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? இதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத சில டினாமினேஷன் சபைகள் இருக்குது. அவங்ககிட்ட போய் ஐயா பரிசுத்த ஆவி உண்டையா, அந்நிய பாஷை உண்டையா, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கன்னா அவங்க உடனே ஒரு வீடியோ கிளிப்பை காமிப்பாங்க, பாருங்கள் இப்படி கடந்து ஆட சொல்லி பைபிளில் சொல்லியிருக்காயான்னு கேட்குறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியினருக்கு இருந்த அந்த மரியாதை கெட்டு போகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசி ஆவிக்குரிய அனுபவத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் அதற்கு ஏற்றபடி ஒழுங்காக வாழாததுனால பரிசுத்த ஆவிக்கு உண்டான மரியாதையை நம்ம கெடுக்கிறோம். நம்ம ஒழுக்கமாக இருந்தோன்னா நம்மளை பார்த்து அவனே கேட்பான், நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்களே, நானும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், பரிசுத்தாவி பெற்று அந்நிய பாஷை பேசி ஆவிக்குரிய வரங்களை வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய விசுவாசிகள் ஆவியின் கனிகளை முதல்ல வெளிப்படுத்துங்க. உங்கள் சுபாவம் முதல்ல மாறட்டும், கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துங்க. அப்படி வெளிப்படுத்துனீங்கன்னா உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், இல்லைன்னா உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். இன்றைக்கு 100% ஊழியங்களால், விசுவாசிகளால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. எச்சரிக்கையோடு இருப்போம். கர்த்தர் வரப்போகிறாரு. பரலோகத்துக்கு போகணுன்னா பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.